வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 11/7/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனல் யூஸ்க்காக சில ஸ்ட்ராட்டஜியை பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் வித் ஆவரேஜ் ப்ரைஸ் க்ளோஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து இன்றைக்கி 10,700 ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. ஸோ அது என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ 25,250 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 minute க்ளோஸோட ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 25,263. ஸோ நியரஸ்ட் டு 50ன்ற ரேஞ்சில் 25,250 ஸ்ட்ரைக்கு 25,250 கால் அண்ட் புட் ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். கால் ஆப்ஷனில் 9:17 ஆர்டர் எடுத்து 10:2 அதாவது 10:02 ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் ஆர்டர் கட் ஆகிடுச்சு. இந்த சார்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இதுதான் கால் சார்ட்டு. ஸோ கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து 1 minute க்ளோஸ் இருக்குது. அதாவது 151 தான் இன்னியோட க்ளோஸு. ஸோ 9:17 இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக 10:02 அதாவது 10:02 இங்கே இந்த கேண்டில் முடிஞ்சோடனே கட் ஆகிருக்கும். அரௌண்ட் 147 கட் ஆகிடுச்சு. ஒரு லாட் தான் எடுத்தது. அதுக்கப்புறமா இந்த லைனுக்கு மேலே எதுவும் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஸோ ஆர்டர் இப்போதைக்கு எதுவும் எடுக்காது. 96 ப்ரைஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பார்ப்போம். புட் ஆப்ஷனில் மொத்தம் 3 மல்டிப்ளேயர் இருக்குது. 10:22 தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து 10:24 கட் ஆகிருக்கு. 10:27 எடுத்து மறுபடியும் 10:28 சேம் ப்ரைஸில் கட் ஆகிடுச்சு. தேர்ட் மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா 10:31 எடுத்து 11:09 கட் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்ப்போம். இதான் புட் ஆப்ஷன் சார்ட்டு. காலையில் எதுவும் சிக்னல் வரல, அதாவது கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுனால இங்கே 10:22 எடுத்து உடனே நெக்ஸ்ட் கேண்டில் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே எடுத்து இங்கே கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது மல்டிப்ளேயரும் ஸ்டாப் லாஸ் கட் ஆகிடுச்சு. பட் பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது இதில். தேர்ட் மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கும். அதாவது 10:31 ஆர்டர் எடுத்து நம்மளோட டார்கெட்டான 50 பாயிண்ட்ஸு ரீச் ஆகிடுச்சு. ஸோ 50 பாயிண்ட்ஸ் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 11:09. ஸோ 11:09 போல் இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு 50 பாயிண்ட்ஸு புக் ஆகிடுச்சு. அதாவது எந்த ப்ரைஸில் புக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119 எடுத்து 170 புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் 10,700 ப்ராஃபிட், அதாவது 360 கால் ஆப்ஷனில் மைனஸும் 11,000 rupees புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட்டும் ஓவராலாக 10,700 ப்ராஃபிட் இன்றைக்கி புக் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம பிடியில். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு என்ன நடந்திருக்குன்றதை தாராளமாக பார்த்துக்கலாம். உங்கள் கேபிட்டலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுமோ, உங்கள் சைக்காலஜிக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி தாராளமாக ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.